பேரிடர் விவகாரம் அதுல அவசர கதியில கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதி செயல் மூலம் பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்படியுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா 65 லட்சம் பேர் அங்க, அதுல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதுல 30 லட்சம் பேர் ஊர்லயே ஆள் இல்ல, 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்க எல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனா இப்ப குளத்தூர் தொகுதியில மட்டும் 9000 வாக்குகள் அதிகமா இருக்கு. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியா சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சார் இந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியல் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போறாங்க. அதுல ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது அவங்களுக்கு எங்களுக்கு தெரியல. அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்யறது நோக்கத்தோட கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம்.